அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் விருச்சிகம் வந்து செவ்வாயினுடைய வீடுகள். செவ்வாய்ங்கிறது என்ன குறிக்குது? இது பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனை குறிக்கிறது தான் செவ்வாய். அடுத்து செவ்வாய் வேற என்ன குறிக்குது? நிலப்புலன்களை குறிக்குது, வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்குது. ஓகேயா? அப்போ மேசமும் விருச்சிகமும் செவ்வாயினுடைய வீடு. இப்போ மேசத்தில் எந்த கிரகம் நீசமாகுதுன்னு பார்த்தா சனி நீசமாகுது. ஓகேயா? ஃபஸ்ட்டு வந்து சனி வந்து மேசத்தில் இருக்கணும், அதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். அடுத்து சனியினுடைய நட்சத்திரம் வந்து விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது. மேசமும் விருச்சிகமும் செவ்வாயினுடைய வீடு. ஒரு வீட்டில் ஒரு நீச கிரகம் இருக்குது, இன்னொரு செவ்வாய் வீட்டில் வந்து இந்த நீச கிரகத்தோட நட்சத்திரம் இருக்குது, அனுச நட்சத்திரம் இருக்குது. அந்த அனுச நட்சத்திரத்தில் எந்த பிளானட்னாலும் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே இங்கே சந்திரன் நீசம் விருச்சிகத்தில், சந்திரனே வந்து அனுசத்தில் நின்னாலும் அது நீசம் தான். வேறு பிளானட் வந்து அனுசத்தில் நின்னாலும் அது நீசமாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா அது நீச கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திர அதிபதி நீசம் பெற்று இருக்குது. அது செவ்வாய் வீட்டில் நீசம் பெறதுனால இது பெண் ஜாதகமாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து கணவன்